துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே. மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. மதியத்திலும் துதிப்பே, நான் இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. உண்ணும் போது துதிப்பே, உறங்கும் போது துதிப்பே. உண்ணும் போது துதிப்பே, உறங்கும் போது துதிப்பே. அமரும் போது துதிப்பே, நடக்கும் போது துதிப்பே. அமரும் போது துதிப்பே, நான் நடக்கும் போது துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. வாழ்த்தும் போது துதிப்பே, தாழ்த்தும் போது துதிப்பே. வாழ்த்தும் போது துதிப்பே, தாழ்த்தும் போது துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே, நெருக்கும் போது துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே, நெருக்கும் போது துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. சகாயரே தயவரரே, சகாயரே தயவரரே. சிநேகிதரே, 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 சிநேகிதரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலையும் உங்களை கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். யோபு 37ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால், அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல்
பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவர் உறைந்த மழையையும் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் நிரப்புங்கள் என்று. கடந்த வாரத்தில் நிறைய மழை, இலங்கை தேசத்தில் கட்டுக்கடங்காத மழை. ஆனால் தமிழ்நாட்டில் தூவானம் போல் அப்படியே போயிடுச்சு. பெரிய மழை, கண்மாய்கள் நிரம்பலை, குளங்கள் நிரம்பலை, வேலை தான் கெட்டு போனது. இந்த மழை ஒரு நாளும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா யோபுவுக்கு எவ்வளவோ சிரமம், இழப்பு, வேதனை, வியாதி, கைவிடப்பட்ட நிலை. அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, அந்த ஞானவாம சொல்கிறாரு, பெருமழை இவன் வாழ்க்கையில் பெய்யட்டும், கட்டளையிடுங்கள் என்று சொல்கிறத பார்க்கணும். அதனால் அந்த பெருமழை பெய்ததுனால, வானத்திலிருந்து பெய்த மழை யோபுவை கைதூக்கி விட்டது, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்ததா. அதே போல தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு மழையை அனுப்புவாராம். அது என்ன மழை? ஆசீர்வாதமான மழையா. வசனம்தான் ஒரு மழைங்க. வசனம் என்னவா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மழை பெய்வது போல சிந்தையில், இருதயத்தில், உணர்வில் அந்த மழை பெய்யணும். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நாம் 10வது வசனத்தில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். உறைந்த மலை, கல்மலை, பனி அப்படியே பழந்துருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் அனுதினமும் மழை அனுப்புகிறாரா, ஆசீர்வாதமான மழையா. இந்த மலையை, பெருமழையை அனுப்பி நம்மளை சுத்தம் பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு, விளைச்சலை வர்த்திக்க பண்ணுறாரா, நம்ம நிலத்தை பண்படுத்துகிறாரா. இதுக்குத்தான் மழை பெய்யுங்கள், பெருமழை பெய்யட்டும் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனேன், 2 நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக பேசினார், எனக்கே வெளிப்பாடு வந்துச்சு, அப்படி சொல்லிட்டு இல்லை. நிரந்தரமான ஒரு விடுதலை வேணும், நிரந்தரமான உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். சர்ச்சுக்கு போகிற நேரம் மட்டும் நல்லா இருக்கிறது, பைபிள் படிக்கிற நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மற்ற நேரம் ஒரு போராட்டம், எதிர்ப்பு, கலக்கம் வந்து அப்படி தடுமாறுறோம். நீங்கள் மழை பெய்யும்போது உள்வாங்கி, பெய்யும் மழை நீரை உள்வாங்கி வைத்து கொள்ளுங்கள். பனைமரம் இருக்குல்ல, ஒலிவ மரம், பனைமரம்லாம் பாருங்கள், ஒரு முறை மழை பெய்தால் அது அப்படியே உள்ளே வாங்கி வச்சு இழுத்து வச்சுக்குமா. கோடை காலம், உஷ்ண காலம் வந்தாலும் அந்த தண்ணீரை அது சேமித்து வச்சுக்கும். அது பட்டு போகாது, அழிஞ்சு போகாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் 7வது வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். பெய்கிற மழையை குடித்து அதில் விதைக்கிறவனுக்கு விதையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற நிலமானது ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு என்ன, யாருக்கோ பேசினார், இந்த காதலை வாங்கி இந்த காதல் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு போகிறோம் பாருங்க. இது நம்மளை நினைக்காது, விளைச்சலை தர, உலர்ந்து போவோம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என் மேலே பெருமழை பெய்யட்டுன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அப்படி பெய்தால்தான் எரேமியா 17:8 பார்க்குறோம், நம்முடைய விளைச்சல் என்ன செய்வாராம், உஷ்ண காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும்படி அது தண்ணீரண்டிலே நாட்டப்பட்ட மரம்போல் இருப்பான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த பெருமழை நம்ம மேலே பெய்யணும். எலியாவின் நாட்களில் பஞ்சம், பசி, ஜனங்கள் மாண்டு மடியும் போது பெருமழை பெய்தது, ஜனங்கள் பஞ்சம், பசி தீர்க்கப்பட்டது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில் எவ்வளோ போராட்டம்ல, தொழிலில் பிரச்சனை, பண பற்றாக்குறை,
கிறிஸ்மஸ் வந்துட்டாலே நிறைய செலவுகள் வரும், இப்படி அப்படி நினைப்போம். ஆனாலும் ஒரு பெருமழை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அனுப்பி இந்த நாளில் மிகுதி எடுக்கும்படி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த பெருமழை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், பற்றாக்குறை நீங்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார்களோ, பெய்கிற மழையை உள்ளிழுத்து ஆண்டவரே வறட்சி காலத்திலும் பற்றாக்குறை காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்க, ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட, விளைச்சலை காண உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து இந்த நாளை தொடங்குகிற அத்தனை பேரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் மகிமையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களையும் நிகழ்ச்சிகளையும் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் புதிதாக நிறைய மாடிஃபை பண்ணி இப்போ லிங்க்கெல்லாம் அதிலே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய ஊழிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் எப்படி என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது ஊழியத்தில், எப்படி பணம் அனுப்புவது எல்லாம் அந்த வாட்ஸ்அப் லிங்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய புதிய நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களோடு தொடர்பில் இருக்கும்போது புது புது அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தயாரித்து அனுப்ப உதவியாக இருக்கும். வாட்ஸ்அப் அந்த இதுவோடு குழுவோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.